OpenAI இந்த கம்பெனியோட ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு டூல் தான் ChatGPT. ChatGPT வந்து நவம்பர் 30, 2022ல லான்ச் பண்ணாங்க. லான்ச் பண்ண 5 நாள்ல 1 மில்லியன் யூசர்ஸ் வந்து இதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நம்ம வந்து 2024ல இருக்கோம். செப்டம்பர் மாசம் வந்துச்சு. ChatGPT ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆக போகுது. இப்போ ChatGPT-யவே தூக்கி சொருகிற அளவுக்கு பவர்ஃபுல்லான AI டூல்ஸ் வந்துருச்சு. அது மட்டும் இல்லாம அன்சென்சார்டா இமேஜ் ஜெனரேட் பண்ற மாதிரி மாடல்ஸும் ஊருக்குள்ள நடமாடிக்கிட்டு இருக்கு. 100ல 90 பேருக்கு இன்னும் இந்த டூல்ஸை பத்திலாம் தெரியாம தான் இருக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த வீடியோ நான் பண்றதே இந்த டூல்ஸை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். முதல்ல ChatGPT அப்புறம் GPT இந்த 2 வார்த்தைக்கு நடுவில் இருக்கிற வித்தியாசத்தை புரிஞ்சுக்கலாம். ஜெனரேட்டிவ் ப்ரீ ட்ரெயின்டு டிரான்ஸ்ஃபார்மர், இதான் ஷார்ட்டா GPT அப்படின்னு சொல்லுவாங்க. OpenAI கம்பெனி வந்து பேசிக்கா இந்த GPT மாடலுக்கு தான் வேற வெர்ஷன்ஸ் ரெடி பண்ணிவிடும். GPT 3.5, GPT 4, GPT 4o இந்த மாதிரி எல்லாம். ஸோ பேசிக்கா ChatGPT வந்து வெறுமே ஒரு அப்ளிகேஷன் மட்டும் தான். பட் இந்த அப்ளிகேஷனுக்கு பேக் எண்ட்ல பின்னாடி இருக்கிற டெக்னாலஜி தான் இந்த GPT. இந்த GPT டெக்னாலஜியை மற்ற அப்ளிகேஷன்ஸும் யூஸ் பண்ணி ஒர்க் ஆகிக்கிட்டும் இருக்கு. மைக்ரோசாஃப்டோட கோபைலட் அப்ளிகேஷன் இருக்குல்ல, இது பின்னாடி யூஸ் பண்ற டெக்னாலஜியும் இந்த GPT மாடல்ஸ் தான். இந்த மாடல்ஸ் எல்லாம் பெரிய அளவுல டெராபைட் கணக்குல டெக்ஸ்ட் டேட்டா இருக்குல்ல, அதை வச்சு ட்ரெயின் பண்ணுவாங்க. டெக்ஸ்ட் டேட்டா அப்படின்னு சொல்லும் போது அதுல ப்ரோக்ராமிங்கான டேட்டாவும் சேர்ந்து தான் வரும். கூகுள் ஜெமினியும் ஒரு டஃப் காம்படிட்டர் தான். பட் ஜெமினியை பத்தி நான் அவ்வளோவா பேச போறது இல்லை. ஏன்னா கூகுளோட ப்ராடக்ட்ல மோஸ்டா எல்லாருக்கும் அதை பத்தி தெரிஞ்சிருக்க வாய்ப்பு அதிகம். ஸோ அதை விட்டுட்டு நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். முதல் டஃப் காம்படிட்டர் யாருன்னா கிளாட். ஆந்த்ரோபிக் அப்படின்ற ஒரு கம்பெனியோட புள்ள தான் கிளாட் இப்போ வளர்ந்து கொஞ்சம் பெரிய ஆளாயிட்டாரு. கிளாட் 3 தான் இதோட லேட்டஸ்ட் வெர்ஷன். கிளாட் 3ல மொத்தம் 3 மாடல் இருக்கு. ஓபஸ், சோனட் அப்புறம் ஹைக்கூ. இந்த கிராஃபை பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஹைக்கூ வந்து கிளாடோட ஒரு பேசிக் மாடல். ஓபஸ் தான் இருக்கிறதுல இன்டெலிஜென்ட் மாடல். சோனட் வந்து ஹைக்கூ அப்புறம் ஓபஸ் ரெண்டுத்துக்கு நடுவில் பெர்ஃபார்ம் பண்ற ஒரு மாடல். இந்த ChatGPT அப்புறம் கிளாட் இதுக்கு அடுத்து இன்னொரு லாங்குவேஜ் மாடல் நம்ம பார்ப்போம். இது எல்லாத்தையும் கம்பேர் பண்றதுக்கு LLM பெஞ்ச்மார்க்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம எப்படி ஸ்கூல் படிக்கும் போது நம்மளோட பெர்ஃபார்மன்ஸ் வேற சப்ஜெக்ட்ல, அதாவது மேத்தமெட்டிக்ஸ், பிசிக்ஸ் அப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இதெல்லாம் நம்மளோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு தனித்தனியா டெஸ்ட் வைப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த LLMs எல்லாம் வேற சப்ஜெக்ட்ஸ்ல டெஸ்ட் பண்றதுக்கு வேற பெஞ்ச்மார்க்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இந்த டேபிள்ல பாத்தீங்கன்னா கிளாட், GPT அப்புறம் ஜெமினி இதோட பெஞ்ச்மார்க் ஸ்கோர்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க. இதுல இருக்கிற GPT அப்புறம் ஜெமினி மாடல்ஸோட ஸ்கோரை விட கிளாட் 3 ஓபஸோட பெஞ்ச்மார்க் ஸ்கோர்ஸ் வந்து எல்லாத்துலயுமே அதிகமா இருக்கு. அதுவும் மேத்தமேட்டிக்ஸ் ப்ராப்ளம் சால்விங்கான பெஞ்ச்மார்க்லயும் கோடிங் எபிலிட்டிஸை செக் பண்ற பெஞ்ச்மார்க்லயும் ரொம்பவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ மேக்ஸ் இல்லைன்னா கோடிங் ரிலேட்டடா நீங்க ஏதாவது படிக்கிறீங்க இல்லை ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா இந்த டேபிள்ல நம்ம பார்த்த மாடல்ஸை கம்பேர் பண்ணல கிளாட் 3 ஓபஸ் தான் உங்களுக்கு ஒரு பெஸ்ட் அசிஸ்டண்டா இருப்பாரு. இப்போ உங்களுக்கே புரிஞ்சிருக்கும், ChatGPT மாதிரியே கிளாடும் ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு AI டூல் தான். சில இடங்கள்ல ChatGPT-யோட பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ற ஒரு AI டூல் தான் கிளாட். பட் இதோட பாப்புலாரிட்டி வந்து ChatGPT அளவுக்கு இல்ல. ஆப் ஸ்டோர்ல போய் நீங்க ChatGPT-யோட டவுன்லோட்ஸ் எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா 100 மில்லியன் டவுன்லோட்ஸ். நம்ம ஊர் கணக்குல சொல்லணும்னா 10 கோடி டவுன்லோட்ஸ். ஆனா அதுவே கிளாடுக்கு எவ்வளவு டவுன்லோட் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா வெறுமே 5 லட்சம் டவுன்லோட்ஸ் தான். இதை நம்ம வந்து பெர்சன்டேஜ் கணக்குல பார்த்தோம்னா ChatGPT 100% டவுன்லோட்ஸ் வச்சிருக்குன்னா கிளாட் வந்து வெறுமே 0.5% தான் டவுன்லோட்ஸ் வச்சிருக்கு. ஸோ என்னதான் கிளாட் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாலும் அதோட பாப்புலாரிட்டி வந்து ChatGPT அளவுக்கு பெரிய அளவுல இல்ல. கிளாட் 3 சோனட் இருக்குல்ல, அது வந்து அடுத்த லெவலுக்கு போய் கிளாட் 3.5 சோனட்டா மாறிடுச்சு. இது வந்து கிளாட் 3 ஓபஸோட இன்டெலிஜென்ட்டான மாடல்னு சொல்றாங்க. ChatGPT-யோட அடுத்த சேலஞ்சர் யாருன்னு பாத்தீங்கன்னா கிராக் வந்து XAI கம்பெனியோட ஒரு ப்ராடக்ட். ஸோ இவரும் வளர்ந்து இப்போ பெரிய ஆளாயிட்டாரு. இவரோட லேட்டஸ்ட் மாடல் யாருன்னு பார்த்தீங்கன்னா Grok 2 அப்புறம் Grok 2 mini. இந்த டேபிள பாருங்க, இதுல இருக்கிற பெஞ்ச்மார்க்ஸ் எல்லாத்துலயுமே Grok 2 வந்து GPT 4 டர்போவை விட பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. இந்த டேபிள பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து Grok வந்து ChatGPT-யை விட ஒரு பெட்டரான டூல்ன்ற மாதிரி தானே தெரியும். ஆனால் அதை அப்படி சொல்லிட முடியாது. ஏன்னா இந்த டேபிள கொஞ்சம் கோலாரா ரெடி பண்ணியிருக்காங்க. கோலார்னா என்ன, இது கொஞ்சம் ஸ்மார்ட்டா ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த டேபிள நான் XAI கம்பெனியோட வெப்சைட்ல இருந்து தான் எடுத்தேன். இந்த பெஞ்ச்மார்க் டேபிள்ல Grok 2 இருக்குல்ல, அதோட காலமை வேட்டே தான் தூக்கிட்டு வந்து GPT 4 டர்போ காலம் பக்கத்துல வச்சிருக்காங்க. ஏன்னா அப்பதான் Grok வந்து பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ற ஒரு டூலா தெரியும். ஆனா நம்ம இதை இப்படி பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறேன். Grok 2 வந்து Grokோட லேட்டஸ்ட் மாடல். அதே மாதிரி ChatGPT-யோட லேட்டஸ்ட் மாடல் வந்து GPT 4o. அதை இந்த டேபிள்ல பாத்தீங்கன்னா தூக்கி
தூக்கி ஒரு ஓரத்தில் போட்டிருக்காங்க. நம்ம Grok 2 அப்புறம் GPT-4o இது ரெண்டுத்தையும் இந்த டேபிள்ல கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா இருக்கிற 8 பெஞ்ச்மார்க்ல 4 இதுல தான் Grok 2 பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. மீதி 4ல வந்து GPT-4o தான் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. இந்த டேபிள்ல வந்து மேத்ஸ் ப்ராப்ளம் சால்விங் எபிலிட்டிஸை பார்க்குற பெஞ்ச்மார்க்ஸ் வந்து 2 இருக்கு. ஒன்று மேத், இன்னொன்று வந்து மேத் விஸ்தா. இந்த 2 பெஞ்ச்மார்க்கான ஸ்கோரையும் நம்ம ஆவரேஜ் பண்ணி பார்த்தோம்னா Grok 2 வந்து GPT-4 விட பெட்டரா தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. Anthropic அப்புறம் XAI இந்த 2 கம்பெனிக்கும் OpenAI கூட வந்து ஒரு தொடர்பு இருக்கு. அது என்னன்னா இந்த 2 கம்பெனியும் ஆரம்பிச்சவங்க வந்து OpenAIல ஒர்க் பண்ணவங்க தான். அதுக்கப்புறம் தான் வெளியே வந்து தனித்தனியா கம்பெனி ஆரம்பிச்சிருக்காங்க. டாரியோ அமோடை அப்புறம் டேனியலா இவங்க தான் ஆந்த்ரோபிக்கோட ஃபவுண்டர்ஸ். அப்புறம் நம்ம ஈலான் மஸ்க் தான் XAIயோட ஃபவுண்டரு. ஈலான் மஸ்க் வந்து ஃபர்ஸ்ட் OpenAI தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் அவங்க ஒரு பிரச்சனையே தனியா வெளில வந்து இந்த கம்பெனி ஆரம்பிச்சிட்டாரு. இவ்வளவு நேரம் நம்ம வந்து OpenAIயோட லாங்குவேஜ் மாடல்ஸோட காம்படிட்டர்ஸ் தான் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ நம்ம வந்து OpenAIயோட இமேஜ் ஜெனரேஷன் மாடல் இருக்குல்ல அதோட காம்படிட்டர்ஸ் பார்க்கலாம். OpenAIயோட இமேஜ் ஜெனரேஷன் மாடல் வந்து டாலியோட லேட்டஸ்ட் வெர்ஷன் தான் DALL-E 3. இப்போ நம்ம இதை யூஸ் பண்றதுக்கு தனியாக ஒரு வெப்சைட்க்கோ ஒரு அப்ளிகேஷனுக்கோலாம் போத்தாங்கல. ஏன்னா DALL-E 3 தூக்கி ChatGPT கூடவே சொல்லிட்டாங்க. ஸோ ChatGPT மூலியமாவே நம்ம இந்த DALL-E 3 வந்து யூஸ் பண்ணிக்கலாம். உடஞ்சு போய் இங்க ஒரு அக்கா இருக்காங்களே, இந்த இமேஜ் வந்து DALL-E 3 வச்சு தான் கிரியேட் பண்ணிருக்கோன்ற மாதிரி இங்க காட்டுறாங்க. ஏன்னா இதை கிரியேட் பண்ண யூஸ் பண்ண ப்ராம்ப்ட் வந்து கீழவே கொடுத்துருக்காங்க. இந்த உடஞ்சு போன அக்கா உண்மையிலேயே DALL-E 3 தான் ஜென்ரேட் பண்ணிச்சான்னு செக் பண்றதுக்காக இதோட ப்ராம்ப்ட் அப்படியே காப்பி பண்ணி நான் வந்து ChatGPT-ல தூக்கி போட்டேன். இங்க ஜென்ரேட் ஆன இமேஜும் பாத்தீங்கன்னா அதே ஸ்டைல்ல தான் இருக்கு. உண்மையிலேயே இந்த அக்காவை DALL-E 3 தான் ஜென்ரேட் பண்ணியிருக்கு. அதோட மைக்ரோசாஃப்ட் கோபைலட் வந்து OpenAIயோட GPT மாடல்ஸ் மட்டும் கிடையாது, அதோட இமேஜ் ஜெனரேஷன் மாடலான DALL-E 3ஐயும் யூஸ் பண்ணுது. ஸோ இந்த அக்காவோட ப்ராம்ப்ட் தூக்கி நம்ம அப்படியே கோபைலட்ல போட்டாலும் நம்மளுக்கு வந்து அதே ஸ்டைல்ல தான் இமேஜ் ஜென்ரேட் பண்ணி தரோம். DALL-E-யோட ரொம்ப பாப்புலரான ஒரு காம்படிட்டர் தான் Midjourney. இதை பத்தி மோஸ்டா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ இதை பத்தி நம்ம ரொம்ப பேசாம நம்ம அடுத்த காம்படிட்டர் போய் பார்ப்போம். Stability AIன்னு ஒரு கம்பெனி இருக்கு. இவங்களோட இமேஜ் ஜெனரேஷன் மாடல் தான் Stable Diffusion. Stable Diffusionல வந்து நான் நம்மளோட நொறுங்கி போன அக்காவோட ப்ராம்ப்ட் தூக்கி அப்படியே போட்டேன். இங்க பாத்தீங்கன்னா 4 வேற மாதிரி இமேஜஸ் ஜென்ரேட் ஆயிருக்கு. ஒரே ப்ராம்ப்டை தான் நம்ம வந்து எல்லா இடத்துலயும் யூஸ் பண்ணோம். ஆனா Stable Diffusionல ஜென்ரேட் ஆன இமேஜ் வந்து ChatGPT அப்புறம் Copilot இது ரெண்டுத்துலயும் ஜென்ரேட் ஆன இமேஜோட கம்ப்ளீட்டா வேற மாதிரி இருக்கு. ஸோ இது வந்து ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள் நினைக்கிறேன். ChatGPT-யும் Copilot ஒரே இமேஜ் மாடல தான் யூஸ் பண்ணுது அப்படின்றது புரிஞ்சுக்க. DALL-E-யோட அடுத்த காம்படிட்டர் வந்து இப்ப நம்ம ஏற்கனவே பார்த்த ஒரு ஆள் தான் XAI கம்பெனியோட Grok. Black Forest Labsனு ஒரு கம்பெனி இருக்கு. இந்த கம்பெனியோட இமேஜ் ஜெனரேஷன் மாடல் தான் Flexon. Black Forest Labsம் XAI இப்போ வந்து சேர்ந்து வேலை பார்க்குறாங்க. ஸோ Flexon வந்து Grokல இப்போ யூஸ் பண்றாங்க. நம்ம வந்து Grokல இருந்தே டைரக்டா இப்போ இமேஜஸை ஜென்ரேட் பண்ண முடியும். இந்த Grok AI டூல வந்து Xோட ப்ரீமியம் யூசர்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். Xன்னா ட்விட்டர். ஸோ ட்விட்டரோட ப்ரீமியம் யூசர்ஸ் மட்டும் தான் இந்த Grok அப்ளிகேஷனை யூஸ் பண்ண முடியும். Grok வந்து இப்போ ரீசெண்டா ஒரு கான்ட்ரோவர்சியில மாட்டிக்கிச்சு. மேட்டர் என்னன்னா Grok வச்சு நம்ம அன்சென்சார்ட் இமேஜஸ் கூட ஜெனரேட் பண்ண முடியும். மக்கள் வந்து இந்த AI டூலோட ஆக்சஸ் கிடைச்ச உடனே கனாப்பினான இமேஜஸ் ஜென்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பாப்புலரான பொலிட்டிஷியன், பிசினஸ்மேன் அப்புறம் செலிபிரிட்டிஸோட டீப் ஃபேக்ஸ்லாம் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாடலை சுத்தி இருக்கிற ஒரு முக்கியமான பிரச்சனையே இதுல இருந்து டீப் ஃபேக் இமேஜஸை தாண்டி வயலண்டான இமேஜஸ் ஜென்ரேட் பண்ண முடியும், செக்ஷுவல் இமேஜஸையும் ஜென்ரேட் பண்ண முடியும். Grok வச்சு ஜென்ரேட் பண்ண இமேஜஸ் வந்து மற்ற வீடியோ ஜென்ரேஷன் மாடல்ஸ்ல போட்டு இந்த மாதிரி வீடியோஸும் ஜென்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. டொனால்ட் ட்ரம்ப் வந்து துப்பாக்கி வச்சு ஆளுங்களை மிரட்டுற மாதிரி அப்புறம் மாட்டிக்கிட்ட மாதிரிலாம் வீடியோஸ் ஜென்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி வீடியோஸ் வந்து ட்ரம்ப்புக்கு மட்டும் கிடையாது, ஹிலாரி கிளின்டனுக்கும் ரெடி பண்ணி விட்டாங்க, கமலா ஹாரிஸ்க்கும் ஜென்ரேட் பண்ணாங்க, ஜோ பைடனும் வயலன்ஸ் பண்ற மாதிரி வீடியோஸு, அப்புறம் பாரக் ஒபாமாக்கும் பண்ணி விட்டுருக்காங்க. இந்த மாதிரி வீடியோஸ் வந்து அமெரிக்காவோட பொலிட்டிஷியன்ஸ்க்கு மட்டும் கிடையாது, மற்ற கண்ட்ரியோட பொலிட்டிஷியன்ஸ்க்கும் ரெடி பண்ணி விட்டுட்டு இருக்காங்க. ரஷ்யா பிரசிடென்ட் விளாடிமிர் புட்டின் இவர் கராத்தே ட்ரெஸ்ல இருக்கிற மாதிரிலாம் வீடியோ விட்டுருக்காங்க. அப்புறம் கிம் ஜாங் உன் நார்த் கொரியாவோட சுப்ரீம் லீடர் அவருக்கும் வீடியோ விட்டுருக்காங்க. சைனா பிரசிடென்ட்க்கும் இந்த மாதிரி வீடியோ விட்டாங்க. ஈலான் மஸ்க்கும் துப்பாக்கி எடுத்துட்டு சுற்றுற மாதிரிலாம் வீடியோஸ் ஜென்ரேட் பண்ணிட்டாங்க. பேசிக்காக அவரோட டூல் எடுத்து அவரே போட்டாங்க. ஃபேஸ்புக் ஃபவுண்டர் மார்க் ஜக்கர்பர்க்கையும் இதில் விட்டு வைக்கல. அவரோட வீடியோவில் அவருக்கு மேலே பள்ளி இருக்கிற மாதிரிலாம் ஜென்ரேட் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி இவங்க வயலன்ஸ் பண்ணுற மாதிரி வீடியோஸ் நிறைய வந்துச்சு. பட் இது கொஞ்சம் ஃபன்னான வீடியோஸும் வந்திருக்கு. ட்ரம்ப்பும் ஈலான் மஸ்க்கும் ஏதோ டிஜே பண்ணுற மாதிரி சில ஜென்ரேட் பண்ண வீடியோஸ்லாம் ரொம்ப மோசமாக இருந்துச்சு. ஈலான் மஸ்க்கு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற மாதிரிலாம் வீடியோ பண்ணி விட்டுருக்காங்க. இது எல்லாமே உண்மையான வீடியோஸ் கிடையாது, எல்லாமே ஃபேக் வீடியோஸ் தான். என்னதான் இதை சுற்றி கான்ட்ரவர்சி இருந்தாலும் இது ஜென்ரேட் பண்ணுற இமேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹை குவாலிட்டியாக ரியலிஸ்டிக்காக இருக்குது. இப்போ கடைசியாக OpenAIயோட வீடியோ ஜென்ரேஷன் மாடல் சோராவோட காம்படிட்டர்ஸை பற்றி பார்க்கலாம். சோராவை பற்றி எல்லாருமே கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க. சோரா வந்து ஒரு வீடியோ ஜென்ரேஷன் மாடலு. இதை பற்றி அனௌன்ஸ்மெண்ட் வந்த உடனே பயங்கரமாக ஹைப் கிரியேட் ஆச்சு. ஏன்னா இது கிரியேட் பண்ண வீடியோஸோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா அவ்வளோ செம்மையாக இருக்கும். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற வீடியோ எல்லாமே சோரா வச்சு ஜென்ரேட் பண்ணது தான்.
பூனை தலையில் கை வைக்கிறது, இந்த பொண்ணோட ஸ்கின்னை பாருங்க, இது ரொம்பவே செம்மையாக இருக்குது. கடலுக்குள்ள பில்டிங்ஸ்லாம் முங்கி ஷார்க்லாம் மேலே சுற்றிக்கிட்டு இருக்கு. சோராவை ஒன்றும் நம்ம மாதிரி ஜென்ரல் பப்ளிக்லாம் யூஸ் பண்ண முடியுது, பட் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இப்போ நம்ம பார்க்க போகிற சோராவோட காம்படிட்டர்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ண முடியும். முதல் காம்படிட்டர் வந்து ரன்வே. ரன்வேயோட லேட்டஸ்ட் மாடல் வந்து ஜென் 3 ஆல்ஃபா. ரன்வே யூஸ் பண்ணி ஜென்ரேட் பண்ண வீடியோஸ் தான் இதெல்லாம். இதோட குவாலிட்டியை பாருங்க. இது உண்மையிலேயே கேமராவை தூக்கி துணியெல்லாம் ரெக்கார்ட் பண்ண மாதிரி தான் இருக்குது. இந்த வீடியோஸ் எல்லாம் ஃபேக்குன்னே நம்ம சொல்ல முடியாது, ஏன்னா அவ்வளோ குவாலிட்டியாக ஒரிஜினல் மாதிரி இருக்குது. ரன்வேல நம்ம டெக்ஸ்ட்ல இருந்தும் வீடியோ ஜென்ரேட் பண்ணலாம், அதே மாதிரி இமேஜ்ல இருந்தும் வீடியோஸ் ஜென்ரேட் பண்ணலாம். நான் டிராவல் பண்றதுக்காக 2 வருஷம் இந்தியா விட்டு மற்ற கண்ட்ரிஸ்க்குலாம் போயிருந்தேன்ல, அப்போ எடுத்த ஃபோட்டோஸில் ரேண்டமாக சில ஃபோட்டோஸ் எல்லாம் செலக்ட் பண்ணி அதை ரன்வேல தூக்கி போட்டு அந்த ஃபோட்டோஸ்லேருந்து நான் வீடியோஸ் ஜென்ரேட் பண்ணேன். நம்ம ரஷ்யா ஃப்ரெண்டு ஆனா இது, இவங்க கூட எடுத்த ஃபோட்டோலேருந்து ஜென்ரேட் பண்ண வீடியோ தான் இது. நம்ம எடுக்கிற ஃபோட்டோஸ்க்குலாம் இனிமேல் இந்த மாதிரி உயிர் கொடுக்க முடியும். அதாவது பேசிக்காக அந்த ஃபோட்டோவில் இருக்கிற ஆளுங்களெல்லாம் நவர வைக்க முடியும். அதை பெரிய அளவில் இல்லாமல் இந்த மாதிரி சின்ன மூமெண்ட்டாகவும் இருக்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரி நல்லா குதிச்சு சந்தோஷமா இருக்கிற மாதிரி ஒரு செலிப்ரேஷனாகவும் இருக்கலாம். பைக்கால நான் வரைஞ்ச லேக்குக்கு மேலே எடுத்த ஃபோட்டோவை லைட்டாக எடிட் பண்ணி அதை ரன்வேல போட்டு ஜென்ரேட் பண்ண வீடியோ தான் இது. உடம்புலாம் பார்த்தீங்கன்னா கையாமையான்னு சுற்றிக்கிட்டு இருக்கு. ஜென்ரேட் பண்ண வீடியோஸில் சில வீடியோஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு, சில இதெல்லாம் செம காமெடியாக இருந்துச்சு. இந்த ஃபோட்டோ வந்து நான் எலினா கூட ரஷ்யாவில் அவங்க ஃபேமிலி கூட தங்கியிருக்கும் முறை எடுத்தது. இதை வச்சு ஜென்ரேட் பண்ண வீடியோ தான் இது. பார்த்தீங்கன்னா இது பர்ஃபெக்டாக இல்லை, பட் இருந்தாலும் வாயில நான் வந்து சாப்பாடை கடிக்கிற மாதிரிலாம் காட்டுது. இது வந்து உகாண்டாவில் நான் சர்க்கம்சிஷன் ஃபெஸ்டிவலுக்கு போகும்போது எடுத்தது. 2 பேரையும் டான்ஸ் ஆட ட்ரை பண்ணேன். பார்த்தீங்கன்னா அவுட்புட் நல்லா தான் வந்திருக்கு, முடியெல்லாம் ஆறுது. இதை வச்சு டங் அவுட் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ ஜென்ரேட் பண்ண ட்ரை பண்ணேன். பார்த்தீங்கன்னா நாக்கு ஒரே அடியாக தூங்கி போச்சு. அந்த பொண்ணு சின்ன பொண்ணு மாதிரி ஆயிட்டா, நான் மட்டும் தான் கொஞ்சம் வினோதமாக இருக்கேன். இந்த 2 ஃபோட்டோவையும் நான் நசீபா ஃபேமிலி கூட கிரேப் ஃபார்மை விசிட் பண்ணும்போது எடுத்தது. லைட்டாக நல்லா இருக்கிற மாதிரியும் தெரியுது, ஆனால் மூஞ்சிலாம் ரொம்ப மோசமாக மாறுது. இந்த ஃபோட்டோ வச்சு நான் ஜென்ரேட் பண்ண இந்த வீடியோ வந்து ரொம்பவே எனக்கு பிடிச்சிருக்கு, ஏன்னா அப்படியே நானும் கரடியாக சேர்ந்து மியூசிக் வாசிக்கிற மாதிரியே இருக்கு. இந்த ஃபோட்டோ உகாண்டாவில் அங்கோலே மாடுங்க கூட எடுத்தது. இதுலேருந்து ஜென்ரேட் ஆன வீடியோ தான் இது. சோராக்கான அடுத்த காம்படிட்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சைனீஸ் வீடியோ ஜென்ரேஷன் மாடல் கிளிங். இந்த வீடியோஸ் எல்லாமே கிளிங் வச்சு ஜென்ரேட் பண்ணது தான். நூடுல்ஸ்லாம் அப்படியே வாய்க்குள்ள போகிறது கிட்டத்தட்ட ஒரிஜினல் மாதிரியே இருக்கு. நம்ம வெறுமே 4 வார்த்தை டைப் பண்ணாவே இந்த மாதிரி ஒரு வீடியோ ஜென்ரேட் ஆகுதுன்றதை நினைக்கும் போதே ஆச்சரியமா இருக்கு. இதை தாண்டியும் இன்னும் சோராக்கு காம்படிட்டர்ஸ்லாம் இருக்காங்க. பீகா அப்படின்னு ஒரு வீடியோ ஜென்ரேஷன் டூல் இருக்கு. அப்புறம் லூமா ஏஐன்னு ஒரு கம்பெனி இருக்கு. இவங்களோட வீடியோ ஜென்ரேஷன் டூல் தான் ட்ரீம் மெஷின். இந்த மாடல்ஸும் ரொம்ப ஹை குவாலிட்டியான வீடியோஸை ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த ஏஐ டூல்ஸ் எல்லாம் தாண்டி இப்போ வந்து எக்கச்சக்கமா ஏஐ டூல்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா புது இண்டஸ்ட்ரியில எல்லா டூல்ஸும் புதுசா அப்பப்போ பாப்பாயிட்டு இருக்கு. நான் வந்து 2 இன்ட்ரெஸ்டிங்கான டூல்ஸ் கிராஸ் பண்ணி வந்தேன். ஸோ அதையும் இப்போ உங்க கூட ஷேர் பண்ணிடுறேன். சுனோ ஏஐன்னு ஒரு ஏஐ டூல் இருக்கு. இந்த டூலை யூஸ் பண்ணி நம்ம மியூசிக், சாங்ஸ் இதெல்லாம் ஜென்ரேட் பண்ண முடியும். முதல் மரியாதை படத்துல வந்து ஒரு பாட்டு இருக்கு, அந்த நீலாவத்தானா கையில பிடிச்சே, அந்த மாதிரி அந்த பாட்டோட 4 வரியை நான் காப்பி பண்ணி சுனோல் தூக்கி போட்டேன். அதை யூஸ் பண்ணி இதை ஜென்ரேட் பண்ண பாட்டு இப்போ கேட்கலாம். அப்புறம் கேரக்டர் ஏஐன்னு ஒரு ஏஐ டூல் இருக்கு. இந்த ஏஐ டூல் யூஸ் பண்ணி நம்ம வந்து ரொம்ப பாப்புலராக இருக்கிற ஒரு செலிபிரிட்டி, இல்லைன்னா ஒரு பிஸ்னஸ் மேனு, அப்படி இல்லைன்னா ஆனிமே கேரக்டர்ஸு, இந்த மாதிரி கேரக்டர்ஸ் கூடலாம் நம்ம இன்ட்ராக்ட் பண்ண முடியும், பேசிக்காக பேச முடியும். ஜுஜுட்சு கைசன்லேருந்து சுகுனா கேரக்டர் இருக்கு, அது கூட ஃபர்ஸ்ட் பேசி பார்க்கலாம். Bow down before me, you fool. Why are you being such a loser? Gojo is always defeating you.
His eyes suddenly become red. Hearing Gojo's name, his face become more arrogant and he smiles evilly. Are you trying to piss me off, or are you asking to die? I'm a friend of Gojo. I know he can defeat you. He laughs arrogantly. Is that right? Are you a stupid idiot who thinks Gojo can defeat me? Of course, he can kill you. He suddenly became serious, his eyes flashing with anger. Watch your mouth, you lowlife. Gojo Satoru is nothing but a pest. Even I can kill you. You are nothing. He became annoyed. You think you can kill me? Don't make me laugh. You, a lowly life form, think that you can take my life? ஓகே, நீங்களே பார்த்துருப்பீங்க. சுகுணா மாதிரியே பேசிச்சு, திட்டெல்லாம் செஞ்சிச்சு நம்மள. ஃபர்ஸ்ட் இந்த கேரக்டரோட மூவ்மெண்ட், அதோட எக்ஸ்பிரஷன் எல்லாம் சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் இதோட டைலாகே வருது. இப்போ ஒன் பஞ்ச் மேன் அனிமேல இருந்து சைட்டாமா கிட்ட பேசுவோம். I am Saitama. I am a hero for fun. Can you tell me how to become a one punch man like you? It's really simple. Just do 100 push-ups, 100 sit-ups, and go for a 6.2-mile run every day. And make sure to eat a banana in the morning for breakfast. Is that it? Pretty much. Don't use air conditioning or heat, and don't use a heater in the winter. That will help you toughen up mentally too, which is also pretty important. What about the diet? You'll want to keep your diet pretty light. I usually eat 1 banana for breakfast, rice and beef for lunch, and chicken for dinner. When I have money to spare, I'll go all out and eat pork cutlet bowls or some other extravagant meal. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அது மட்டும் இல்லாம நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணி ஆல்ல வைங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து சேரும். சோ நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம். பை.